அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 13/6/2024 வியாழக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் வாழ்க்கையில் கிடைக்க, வெற்றிகளும் கிடைக்க, எல்லாம் வல்ல ஆதி குருவான மேதா தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 31ஆம் நாள். இன்று இரவு 10:44 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 3:51 வரை மக நட்சத்திரம், அதன் பின்னர் பூர நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 3:51 வரை சித்த யோகமும், அதிகாலை 5:51 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் மீண்டும் சித்த யோகம் உள்ள நாள். இன்று திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையும், ராகாலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். 6ஆம் இடத்திலே இருக்கின்ற கேது பகவானால் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். அதே போல் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்த தொல்லைகள் குறையும். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை ஈடுபடலாம். உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு பணவரவு உண்டு. அதேபோல் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள், புது ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு இருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் குறையும். சட்டத்துறை மாணவர்கள், மருத்துவத்துறை மாணவர்கள், என்ஜினியரிங் மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். குழந்தை செல்வங்களுக்காக நீண்ட நாட்களாக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 3. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, திடீர் யோகங்கள் வருகின்ற நாள். வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்களுடன், அதாவது பங்குதாரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், யூடியூபராக இருப்பவர்கள், ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள், இன்ஸ்டாகிராமில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்ற நாள். கலைத்துறையினருக்கு பயணங்களால் நன்மைகள் உண்டு. புது வாய்ப்புகளும் வந்து சேரும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதில் இருந்த தொல்லைகள் அகலும், பிரச்சனைகள் அகலும். ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 4. மிதுன ராசி என்பர்களே, சிக்கல்களை தாண்டி வெற்றி பெற வேண்டிய நாள். வீடு, இடம், நிலம், மனை வாங்க நினைப்பவர்கள் டாக்குமெண்ட் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். கேது பகவானால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய காலப்பகுதி இது. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, நிம்மதியை குறைக்கும் நாள். தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வரும். ரொம்ப அலட்டிக்கக்கூடாது. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்து சனி காலமாக இருப்பதனால் விரய செலவுகள் உண்டு. எதிலையுமே அகலக்கால் வைக்கக்கூடாது. லோன் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மெகா ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஷாப்பிங் மாலில்
ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட கடை வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 5. சூரிய பகவானை ராசியதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குரு பகவானால் சில சங்கடங்கள் வரும், சகோதரிகளுடன் சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு. சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அல்லது வாகனத்தை மாற்றணும், வேறு வாகனம், வேறு வெஹிக்கிள் வாங்கணும் நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். டெய்லராக இருப்பவர்கள் புது வாய்ப்புகளை பெறுவீர்கள், பணவரவு உண்டு. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசு ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கடன் விஷயத்திலே வியாபாரிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஊழியர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கன்னிராசி அன்பர்களே, கனவுகள் நிறைவேறும் நாள். 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற சனி பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும். குழந்தைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகள் வரும். சேமிப்பை பற்றிய சிந்தனை வரும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் வந்து சேரும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்கணும், இல்லை சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கல்வி கடனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கல்லூரிகளிலே பணிபுரிபவர்கள், பல்கலைக்கழகங்களிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் வைத்திருப்பவர்கள், மெஸ் வைத்திருப்பவர்கள், பேக்கர் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களை பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் சில டிசிஷன்ஸ், முடிவுகள் எடுக்கிறதுல சில தடுமாற்றங்கள், மனமாற்றங்கள், குழப்பங்கள்லாம் வரும். அதையும் மீறி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நாள். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு, ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்களை தரக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கங்க. ஜிம் ட்ரெயினராக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக, ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள், உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். கேது பகவான் அனுகூலமாக இருப்பதனால் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பர்சனல் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டிலே சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இந்த அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு சில தொல்லைகள், பிரச்சனைகள் வரும். சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 8. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே,
மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். குரு பகவான் வியாழ பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாள். வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டிரைவிங் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. புது கிளையன்ட்ஸ் அல்லது கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். மருத்துவர்கள் புது வாய்ப்பு தேடி வரும். உங்களுக்கு புதுசாக சொந்தமாக கிளினிக் வைக்கணும் இல்லை ஹாஸ்பிட்டல் வைக்கணும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளிநாட்டு பயணம் நன்மையை தரும். உள்நாட்டு பயணமும் நன்மையை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மிருத்திங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 2. மகர ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். ராகு பகவானால் சில விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடக்கும். ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவர்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள், ஹெல்ப்பராக இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையினருக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 5. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சகோதரர்களுடன் சில பிரச்சனைகள் வந்து சேரும். இல்லை ஏற்கனவே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை பெருசாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் இழுபறியாகும். நல்ல வரன்கள் கிடைப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்படும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஃபுட் அலர்ஜி அல்லது ஃபுட் பாய்சன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். வேறு மொழி பேசும் நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டமான எண் 9. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, வியாழ பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருப்பதனால் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகள், பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. சலூன், பியூட்டி பார்லர், ஜிம் வைத்திருப்பவர்கள் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பியூட்டிஷியனுக்கு புது ஆர்டர்கள் கிடைக்கும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் இந்த நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே போல் ஹோமியோபதி, யுனானி, சித்தா, ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல துர்க்கை அம்பாளின் அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.